ஜோசப் விஜய் என்னும் நான் என பதவியேற்ற முதல்வர் விஜய் இந்த ஆட்சியில் ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் என்றார். ஆனால் நடைமுறையில் 5 பவர் சென்டர்களையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் மத்திய அரசு பணிக்கும் அல்லது பொறுப்பில்லாத பதவிக்கும் தேடி செல்கிறார்கள். அனுபவமில்லாத அமைச்சர்களும் பொறுப்பில்லாத முன்னணியினரினால் தாவேக அரசு திக்கி திணறுகிறது. மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தருகிறாரா விஜய் என்ற கேள்விக்கணைகளோடு இன்று தாவேக ஆட்சியில் ஆட்டி படைக்கும் 5 பவர் சென்டர்களும் தெரித்து ஓடும் அதிகாரிகளும் என்னும் தலைப்பில் முழுவதுமாக பார்க்கலாம். பாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அரசியல் மாற்றம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்து முடிந்துள்ளது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேக அரசு பதவியேற்றது. தாவேகாவின் முதல்வராக நடிகர் விஜய் பதவியேற்றார். பதவியேற்ற மேடையில் மற்ற கட்சிகளை போல் அல்லாமல் இங்கு ஒரே பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான், வேறு எந்த பவர் சென்டரும் இங்கே இல்லை என்று சொன்னார். ஆனால் கடந்த 50 நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது 5 பவர் சென்டர்களையும் தாண்டி இந்த அரசு நிர்வாகம் குழப்பத்தில் நடந்து கொண்டிருப்பதாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக தாவேக அரசை ஆட்டி படைக்கும் 5 பவர் சென்டர்கள், திக்கி திணறி தெரித்து ஓடும் அரசு அதிகாரிகள் என பல்வேறு தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. விஜய் காலை 10 மணி சட்டமன்றம் வருகிறார். மாலை 5 மணிக்கு இல்லத்திற்கு செல்கிறார். மாலை 5 மணிக்கு மேல் அடுத்த நாள் காலை வரை அவரை தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் தான் அவர் இருக்கிறார். கேம்ப் ஆபீஸோ அல்லது முதல்வரை சந்தித்து யாரேனும் பார்த்தார்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் சமூக வலைதளங்களில் இதுவரை வெளியாகவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது மாலைக்கு பின் அவரை யாரும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் முதல்வர் இருக்கிறார் என்று. அதற்கு அடுத்தபடியாக விஜய் கட்சி ஆரம்பித்தது முதல் ஆட்சி அமைத்தது வரை அவருக்கு உற்ற துணையாக இருந்த பவர் சென்டர்கள் யார் யார் என்று பார்த்தால், முதலாவதாக ஜான் ஆரோக்கியசாமி, அரசியல் வியூக வகுப்பாளர். விஜய்க்கு சின்ன முதல் கட்சி பெயர் வரை அத்தனையும் செய்து இன்று விஜய் முதல்வரான பின்பும் கூட்டணி கட்சிகளை எல்லாம் யாரை சேர்க்க வேண்டும் யாரை சேர்க்க கூடாது என்பது போன்ற வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, முதல்வருக்கு வரக்கூடிய உளவுத்துறை தகவல்களே ஜான் ஆரோக்கியசாமி பார்த்துவிட்டு தான் முதல்வரே பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டு கடந்த 1 மாத காலமாக நிலவி வந்தது. அப்படி இருந்த ஜான் ஆரோக்கியசாமி திரைமறைவில் இருந்து வந்தார். நேற்று அவர் வெளியே வந்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளை சந்திக்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் செல்லும் பொழுது அவருடன் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் ஜான் ஆரோக்கியசாமி. ஆக மொத்தம் ஊடகங்களில் உளவுத்துறை அறிக்கையை ஜான் ஆரோக்கியசாமி படித்த பின்புதான் முதல்வரே படிக்கிறார் என்ற தகவல் உண்மைதானோ என்ற கருத்து தமிழகம் முழுவதும் பரவியது. அதற்கு மறுப்பு ஏதும் தமிழக அரசின் சார்பில் இதுவரை கூறவில்லை. ஆக மொத்தம் முதல் பவர் சென்டர் ஜான் ஆரோக்கியசாமி. இரண்டாவது பவர் சென்டராக இருக்கக்கூடியவர் ஆதவ அர்ஜுன். சமூக வலைதளங்களில் கூறுவது போன்று முதலமைச்சர் விஜயாக இருந்தாலுமே கூட முதல் போட்ட அமைச்சர் ஆதவ் என்ற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக இருந்தாலுமே கூட கூட்டணி கட்சிகளை வழிநடத்துவதும் தேர்தல் காலங்களில் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலம் செய்த பணிகளும் அவர் முன்பே திமுகவிற்கும் விசிகாவிற்கும் செய்த மாடலில் தான் தாவேகாவிற்கும் செய்திருப்பார் என்றுதான் ஊடகவியலாளர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவது பவர் சென்டர் கூட்டணி கட்சிகளை வழிநடத்தக்கூடியவர், கூட்டணி கட்சிகளின் சார்பாக தாவேகாவில் முடிவெடுக்கக்கூடியவர் ஆதவ் அர்ஜுனே இரண்டாவது பவர் சென்டராக வலம் வருகிறார். மூன்றாவது பவர் சென்டர் ஜெகதீஷ், அதாவது விஜயின் பால்யகால நண்பர். ஆரம்ப காலம் முதல் சினிமா வாழ்க்கையிலேயே உச்சத்திற்கு விஜயை கொண்டு சென்றவர் இந்த ஜெகதீஷ். இந்த தேர்தல் காலத்தில் PR ஏஜென்சி ரூட் மூலமாக செய்த பணிதான் இன்று விஜயை முதல்வர் அரியணையில் அமர வைத்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனின் வாய்ஸ் ஆஃப் காமன் பணியும் ஜான் ஆரோக்கியசாமியின் அரசியல் வியூகங்களும் சினிமா நடிகரான விஜய்க்கு தோதாக மாற்றி அதை களத்திற்கு எடுத்து சென்று வைரலாக்கியதை எல்லாம் ரூட் ஜெகதீஷின் கைகரியத்தால் தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்தி இருக்கிறார் என்பதும், டெல்லிக்கு விஜய் சென்ற பொழுது அதே தனி பிளைட்டில் ஜெகதீஷ் அவர்கள் சென்றதும், ஜெகதீஷ் அவர்களின் தனி செயலாளர் அறிவிப்பை 40 நாட்கள் மூடி வைத்து அறிவித்ததும், இதெல்லாம் ரூட் ஜெகதீஷ் மாபெரும் பவர் சென்டர் என்பதை தாவேக அரசின் செயல்பாடுகள் மூலமாக நிரூபணமாகிறது. இதற்கடுத்ததாக விஷ்ணு ரெட்டி, இவரும் அரசின் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விஜயின் உற்ற நண்பர். ஆளுநரை சென்று சந்திக்கும் பொழுதும்
பிரதமரை சந்திக்கும் பொழுதும் இவரை உடனே வைத்துக் கொண்டிருக்கிறார் விஜய். இவர் அரசு அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்வதும் அரசு அதிகாரிகளுக்கான மேலாண்மையையும் இவர்தான் பார்த்துக் கொள்கிறார் என்ற தகவல் பரவி வருகிறது. இவர் அரசு அதிகாரிகளுக்கான பவர் சென்டராக இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பாண்டே, அவர் ஒன்றுதான் விஜய் வைத்த கோலில் அவுட் ஆகி இருக்கக்கூடியவர். அவருக்கு பதவி வழங்கினார். அது வெளிச்சத்துக்கு வந்தவுடன் தான் மிகப்பெரிய பிரச்சனையானவுடன் அவரை பலிகாடாக்கிவிட்டு அதன் பின்பு அறிவிக்கும் அறிவிப்புகள் எதுவும் பொதுத்தளத்திற்கு வராமல் பார்த்துக் கொள்கிறது இந்த தாவேகா அரசு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த 5 பவர் சென்டர்கள் தான். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன், விஷ்ணு ரெட்டி, ரூட் ஜெகதீஷ் மற்றும் இந்த ரத்தன் பாண்டே. இதில் ரத்தன் பாண்டேவை காலி செய்தது இந்த 4வரும் இணைந்துதான் என்றும் ஒரு கருத்து உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 4வரையும் பழிவாங்கும் வேளையில் ரத்தன் பாண்டேவும் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு மேலாக ராம்குமார் இது போன்ற நபர்களும் பின்னணியில் இருக்கிறார்கள். ஆதலால் பல பவர் சென்டர்கள் தாவேகாவில் இருந்து வருகிறது என்பது அறிந்ததே. எந்தெந்த கட்சியினர் எந்தெந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் யார் யார் மூலம் பார்க்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக புஷி ஆனந்த், அவர் உண்டு கட்சி உண்டு என்று இருக்கிறார். கட்சிக்குள் புஷியை தாண்டி எதுவும் நடக்காது என்ற நிலைதான் அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அதை கட்சிக்கு பவர் சென்டராக இருப்பதில் தவறில்லை, பொதுச் செயலாளருக்கு தான் என்பதும் புஷியின் ரோல் கரெக்டாகத்தான் இருக்கிறது என்றும் ஊடகவியலாளர்கள் கருதுகிறார்கள். அவர் அதை தாண்டி எந்த தலையீட்டிலும் அவர் இல்லை என்பதும் தெரிகிறது. இந்த எம்எல்ஏக்களை பேசி ராஜினாமா செய்ய வைப்பது, கூட்டணி கட்சிகளை இழுப்பது, இந்த வேலைகளை எல்லாம் செய்ததெல்லாம் தாண்டி இப்பொழுது தாவேகா அரசு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. அரசு ஊழலற்ற அரசாக இருக்கும். அரசு அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக செயல்படலாம் என்றெல்லாம் விஜய் மேடையில் பேசியது எதுவும் நடைமுறையில் இல்லை என்பதனால் முதலாவதாக தமிழக சட்டமன்றத்தின் தலைமை செயலாளராக இருந்த சீனிவாசன் அவர்கள் ராஜினாமா செய்தார். அதற்கு வித்திட்டது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனும் அமைச்சர் கீர்த்தனாவும் என்று பல ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதை அமைச்சர் இருவருமே மறுக்கவில்லை என்பதால் அது உண்மையாக இருக்கக்கூடும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் ஆற்றல் மிக்க செயலாளராக இருந்த சீனிவாசன் ஏன் திடீரென்று ராஜினாமா செய்ய வேண்டும்? இதற்கடுத்ததாக தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் என்ற ஒரு அமைப்பை திறம்பட நடத்திய சிவராஜ் என்பவர் மிகப்பெரிய தொழில் புரட்சிக்கு வித்திட்டவர் 2 நாட்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்திருக்கிறார். இதைவிட மேலாக IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் மத்திய அரசு பணிக்கு செல்கிறோம் மாநில அரசு பணியில் இருந்து என்று தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வருவதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அது உண்மையாகவும் தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் பேசுவதில்லை. இந்த 5 பவர் சென்டர்களில் யாரை நம்பி நாம் போவது? முதல்வரை சந்திக்கவே முடியவில்லை. இதெல்லாம் தான் தாவேகா ஆட்சியின் சாதனைகளாக இருக்கிறது. என்னதான் மேடைக்கு மேடை சிறப்பான ஆட்சி என்று பேசினாலும் கூட பல தடைகளுடன் தான் தாவேகா அரசு இயங்கி வருகிறது என்ற காரணத்தினால் IAS IPS அதிகாரிகளும் மற்ற மாநில அரசில் இருக்கக்கூடியவர்களும் அமைதியாக இருந்து விடலாம், இல்லை என்றால் மத்திய அரசு பணிக்கு சென்று விடலாம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அமைச்சர்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வதை கேட்பதில்லை. சிறுபிள்ளைத்தனமாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒவ்வொரு அமைச்சரும் பிரச்சனையில் சிக்கி வருகிறார்கள். இதற்கெல்லாம் அதிகாரிகள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள். இதற்கு ஏன் நாம் முன்னிலையில் இருக்க வேண்டும்? ஏதேனும் ஒரு பகுதியில் ஓரமாக இருந்து விடலாம் அல்லது மத்திய அரசு பணிக்கு செல்லலாம் என்று இந்த 5 பவர் சென்டர்களால் தாவேகா அரசு தட்டு தடுமாறி இருக்கிறது. தமிழக அரசை இது எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது? தமிழகத்தில் என்ன மாற்றம் இதனால் நடக்கப் போகிறது அல்லது ஏமாற்றமாக இருக்க போகிறதா என்பதை விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும். பார்க்கலாம். மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரா தமிழக முதல்வர் விஜய் அல்லது ஏமாற்றத்தை கொடுக்க போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.